கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நான் ஆண்டவருக்குள்ள நம்புகிறேன். இந்த காலை நேரத்திலையும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் அதனுடைய 28வது வசனத்தை வாசிக்கிறேன். இயேசு அவர்கள் முகமுகமாய் திரும்பி, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். நம்ம யாருக்காக அழணும்னு ஆண்டவர் இங்க சொல்லி இருக்கிறார், எதற்காக அழணும்னு இங்க இயேசு சொல்லி இருக்கிறார். நீங்க உங்களுக்காகவும் உங்க பிள்ளைகளுக்காகவும் அழுங்கன்னு ஆண்டவர் சொன்னதை பார்க்க முடியும். ஏன் நம்முடைய பிள்ளைகளுக்காக அழணும்னு தெரியுமா? இன்றைக்கு நீங்கள் அழுதால் நாளைக்கு அவங்களால நீங்க சிரிக்க வேண்டியது வரும். ஆனா இன்னைக்கு நீங்க அவங்களுக்காக அழலனா நாளைக்கு ஒவ்வொரு நாளும் அவங்களுக்காக அழ வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு வரும்னு தெரிஞ்சுதான் ஆண்டவர் உங்களை உங்க பிள்ளைகளுக்காக அழ சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, நீங்கள் அடித்து பார்த்திருக்கலாம், நீங்கள் திட்டி பார்த்திருக்கலாம், நீங்கள் அநேக காரியங்களை ஆலோசனையாய் சொல்லி பார்த்திருக்கலாம். அவைகளில் எல்லாம் திருந்தாத உங்கள் பிள்ளைகள் நீங்கள் வடிக்கிற கண்ணீரின் ஜெபத்தை பார்த்து ஆண்டவர் விடுதலையை கொடுக்க உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்களேன். வேதத்துல பார்த்தீங்கன்னா ஆகார் தன்னுடைய பிள்ளைக்காக அழுதாள் என்று எழுதி இருக்கிறத பார்க்க முடியும். அவளுடைய ஜெபத்தை கேட்டு குழந்தை சாகர நிலைமையில் இருந்த குழந்தைக்கு உயிர் வந்ததாக வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு அவளுடைய அழுகை தான் அந்த குழந்தைக்கு ஒரு நீரூற்ற உண்டு பண்ணுச்சு. இன்னைக்கு நான் தெளிவாய் சொல்லுகிறேன், என்னுடைய தாயார் அழுத அழுகை கொஞ்சம் அல்ல, அந்த அழுகைக்கு பின்பாக இருந்தது ஒரு பெரிய அறுவடை தான் என்று அப்புறம்தான் நான் புரிந்து கொண்டேன். இன்னைக்கு நிறைய பேர் நீ அழாதேன்னு சொல்லுவாங்க. இந்த வேதத்து வசனத்தை கவனிங்க. உன் பிள்ளைங்க தவறாய் போயிடக்கூடாதுன்னு நீ அழணும், சத்தியத்தில் அவங்க வாழணும்னு நீ அழணும், ஒழுங்கா நடக்கணும்னு நீ அழணும்னு வேதம் சொல்லுகிறது. அன்னாள் சாமுவேலுக்காக அழுதாள். ஆண்டவரே, சாமுவேலுக்காக அவ அழுத போது அந்த குழந்தைய கர்த்தர் தான் முதல் பெர்சேபா மட்டும் பெரிய தீர்க்கதரிசியாய் உயர்த்தினார். இன்னைக்கு உங்களுக்காக நீங்க அழுங்க, உங்க பிள்ளைகளுக்காக நீங்க அழும்போது அந்த அழுகையை தேவன் அற்புதமாய் மாற பண்ணுவார், அந்த அழுகையை ஆசீர்வாதமாய் மாற பண்ணுவார். ஏனென்றால் சங்கீதம் 126 கடைசி வசனம் சொல்லுகிறது, விதையை விதைக்கிறவன் அழுது கொண்டே தன்னுடைய விதையை விதைக்கிறானா, ஆனாலும் அவன் கம்பீரத்தோடு அறுத்து கொண்டு வருவானா. இன்னைக்கு நீ அழுத அழுகை எல்லாம் அறுவடைக்காக ஆயத்தமா இருக்கிறது. கரங்களை உயர்த்து உன்னை பார்த்து தீர்க்க தரிசனமா சொல்றேன், கம்பீரத்தோடு அறுப்பாய். உன் பிள்ளைகளுக்காக நீ அழுது கொண்டு இருப்பனா அது அற்புதமாய் மாறும். நம்ம ஜெபிப்போம். அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி சொல்றேன். நீர் எங்களோடு கூட பேசின தீர்க்க தரிசனமான வார்த்தைகளுக்காய் நன்றி சொல்றப்பா. ஆண்டவரே, தடைகளை எல்லாம் மாற்றும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.